ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருந்தது. காட்டிலேருந்து யாராவது எதனா எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கறதுக்காக வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு நாள் காவலர்கள் பணியில் இருக்கும்போது ஒருத்தன் சைக்கிளில் வந்துட்டு இருந்தான். சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு மூட்டை இருந்துச்சு. இது என்னப்பா மூட்டைன்னு கேட்டாங்க. இது மண்ணு மூட்டைங்க. அதை திறந்து பார்த்தவங்க கண்ணில் வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. சரி போன்னு அமுச்சு வச்சுட்டாங்க. மறுநாளும் இவன் சைக்கிளில் பின்னாடி ஒரு மண்ணு மூட்டையை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதை சோதனை பண்ணி பார்த்ததில் மறுபடியும் மண்ணுன்னு தெரிஞ்சது. அமுச்சு விட்டாங்க. இதே மாதிரி அவன் தினமும் சைக்கிளில் வரதும் சைக்கிளுக்கு பின்னாடி இருக்கிற மண்ணு மூட்டையை இவங்க சோதனை பண்ணுறதுமா போயிட்டு இருந்தது. அங்கிருந்த ஒரு காவலருக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இவன் எதையோ கடத்துறான் நமக்கு தெரியலன்ட்டு ஒரு நாள் அவனை நிற்க வச்சு மண்ணை கொட்டி பார்த்தாரு. அதில் வெறும் மண்ணு தான், அந்த தண்ணியில் கரைச்சி பார்த்தாரு. அப்பயும் அது மண்ணு தான். அதுக்கு அடுத்த நாள் அவன் வரும்போது இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ணுறன்னாரு. நான் சின்னதாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு தேவையான மண்ணை இப்பயே சேர்த்து வச்சுருக்கேன்னா. அவன் பின்னாடியே போய் பார்த்தாங்க. அவனோட வீட்டில் ஒரு சின்ன மண் குவியல் இருந்தது. சரி இவன் அந்த மண்ணை தான் எடுத்துகிட்டு வரான்ட்டு விட்டுட்டாங்க. ஆனாலும் அந்த காவலருக்கு இவன் மேலே இருக்கிற சந்தேகம் குறையலை. இவன் எதையோ திருடுறான், நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. இப்படியே ஒரு 2 வருடங்கள் போச்சு. 2 வருடங்கள் கழித்து அவன் அங்கே வரத்தையே நிறுத்திட்டான். இப்போ இந்த காவலரோட மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 2 வருடங்களுக்கு மேலே இவன் என்ன திருடுறான்றதை கண்டே பிடிக்க முடியலையன்ட்டு அவரோட அந்த மன உளைச்சல்லையே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் சரியாகலை. அந்த டாக்டரு இவருக்கு என்ன பிரச்சனைன்றதை அவர்கிட்டே கேட்டார். அவர் இந்த பிரச்சனையை சொன்னார். டாக்டர் காவலரோட குடும்பத்தாரங்களை கூப்பிட்டு அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போனவனை கண்டுபிடிங்க, அவனால் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னாரு. அவங்க போயிட்டு அந்த சைக்கிள் ஓட்டினவனை பார்த்தாங்க. வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவனை பார்த்த உடனே இவர், நீ தினமும் எதையோ கடத்திட்டு போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. நானும் அது என்னன்னு யோசித்து நான் இப்படி நோயாளியாகவே ஆயிட்டேன். நீ என்ன கடத்திட்டு போகிறன்றதை மட்டும் சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம் சொன்னால் இது எனக்கு பெரிய பிரச்சனையாகிடுமேன்னா. கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். அதுவும் இல்லாமல் நீ அந்த 2 வருஷம் தான் அதை ஓட்டிகிட்டு வந்தால் அதுக்கப்புறமா விட்டுட்ட, உன்னை யாரும் தண்டிக்க மாட்டாங்கண்ணா. நான் தினமும் சைக்கிள் மேலே மண்ணை வச்சு எடுத்துகிட்டு வரத பார்த்துருப்பீங்க. ஆமாம் அதுதான் நான் பார்த்தனே, அதில் எதுவும் இல்லையான்னாரு காவலர். நான் எதையும் மண்ணு மூட்டைக்குள்ளே கடத்தி எடுத்துகிட்டு போகல, நான் தினமும் கடத்திட்டு போகிறது சைக்கிளை தான். தினமும் ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு சைக்கிளை திருடி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அதை மறைச்சி உங்களோட கவனத்தை திசை திருப்ப அதுக்கு பின்னாடி ஒரு மண்ணு மூட்டையை வச்சேன். உங்களோட மொத்த கவனமும் அந்த மண்ணு மூட்டை மேலே தான் இருந்துச்சே தவிர சைக்கிள் மேலே கிடையாது. அதனால தான் நான் சுலபமாக சைக்கிளை திருடி விற்க முடிஞ்சுதுன்னா. இதை கேட்ட காவலர், ஏன்பா இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிற உன்னோட திறமையை நேர்வழியில் செலுத்திருக்க கூடாதா? இதுக்கு மேலேயாவது நேர்வழியில் போன்னு சொல்லி அமுச்சு வச்சாரு.